இருக்கீங்க? பத்திரம் கொடுங்கண்ணே. நான் ஒரு அரசியல்வாதி, நானே இந்த ஏரியாவில் இன்னும் வசூல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சுட்டானுங்களா? தேங்க்யூ. ஏய் வடங்க. இந்த ஆளு எதுக்கு நம்மள கூப்பிடுறான் தெரியலையே. சரி வா, அவன்கிட்ட வசூல் பண்ணுவோம். வேணாப்பா, அவன் ரொம்ப விவரமா ஆளு. வந்த அன்னைக்கு என்ன கை வச்சுட்டான். வேணா நீ போ, நாங்க போய் வசூல் பண்ணிட்டு இருக்கேன். வாடா, நான் பாக்குறேன். ஏன் கூப்பிட்டீங்க? அங்க என்னடா பண்றீங்க? வசூல் பண்றோம். அது தெரியுதுடா, எதுக்கு பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். இங்க குடியிருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுநல சங்கம் வச்சிருக்கோம். அங்க பாத்தீங்களா, அவர்தான் எங்க தலைவர். பேரு வள்ளுவர் தாசன். இதுக்கு முன்னால தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவரா இருந்தாரு. சரி ஒத்துரா. யார் அந்த காவி துண்டு போட்டு நிக்கிறானே அவனா? அது காவி கலர் இல்லைங்க, சிவப்பு கலர். எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம், எத்தனை கலர் நாங்க மாத்திருக்கோம். கலரை பத்தி ஏகிட்ட நீ பேசுற? ஓடா. டேய், அது ஏன் ஓடுறா? படுவா, அங்க போய் உட்கார். இந்தாங்க, இது சரியில்லை. ஏங்க அடிச்சீங்க? டேய் நாயே, நீ ரொம்ப ஓவரா பேசுற. போடா. பெரியவரே வாங்க. என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? இவன் அப்படித்தான் சுய வேலை வாய்ப்பு திட்டம் ஆரம்பிச்சு பொம்பளைகளை கவர் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒரு மூலையில சங்கத்தை ஆரம்பிச்சு உண்டியல் குலுக்கிட்டு இருக்கிற. இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவில் அரசியல்வாதி ஒருத்தர் எதுக்கே இருக்கிறது? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? தம்பி, நம்ம ஏரியாவில் லைட் சரியா எரிய மாட்டேங்குது, கொசுக்கடி தாங்கல, தண்ணி ஒழுங்கா வரமாட்டேங்குது. இதை பத்தி எத்தனையோ தடவை கவர்மெண்ட்டுக்கு பற்றி எழுதி போட்டோம். அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா? அதனால வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி இந்த குறைகளை நாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு பாக்குறோம். ஓஹோ, பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவில் நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆட்சியை பிடிக்கிறது எங்க எண்ணம் இல்லைங்க. உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் செய்யாம விட்டதை நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம். ஏயா, ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? கலவரத்தை உண்டு பண்ணறதுக்காக நாங்க எல்லாம் ஒன்னா சேரலப்பா. இந்த ஏரியாவை நல்லது பண்ணுங்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கோம். இதை பாரு, நான் கோயிலுக்கு போறது ஹிந்து, இவன் சர்ச்சுக்கு போறது கிறிஸ்டியன், இவன் பள்ளிவாசல் போறது முஸ்லீம். மற்ற நேரத்துல நாம எல்லாரும் ஒண்ணு. மதங்கிறது தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி. பொது பிரச்சனைக்கு இது தடையா இருக்கும்னா துண்டை தூக்கி எறிஞ்சிட்டு பிரச்சனையை தான் கவனிப்போம். ஓகே, நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனிமேல் நடக்க போவைகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும். அப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணீங்களே, மொத்த காசு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நம்ம கட்சியில் சேர்ந்துங்க. மருகவேண்டி, என்ன போகும்போது நாங்க உங்க கட்சியில மெம்பரா சேர்றது இருக்கட்டும், முதல்ல நீ குடியிருப்பு இல்லாத சங்கத்துல மெம்பர் ஆகிறதுக்கு வழியப்பாரு. டேய், என்ன போடலங்க சங்கம், அந்த சங்கத்துல நான் சேரணும். சேரலன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி வராது, பால் வராது, ரேஷன் வராது, கரண்ட் வராது. மொத்தத்துல நீ இந்த தெருவில் குடியிருக்க முடியாது.